ஹலோ மக்களே, வெல்கம் டு விகே கப்பல் vlog. நான் உங்க விக்கி. நான் உங்க கீர்த்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னா எக் நூடுல்ஸ். எக் நூடுல்ஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துடலாமா? நூடுல்ஸ், எக், ஆயில், ஜிஞ்சர் கார்லிக், ஆனியன், கேப்சிகம், கோஸ், கேரட், பீன்ஸ், சால்ட், பெப்பர், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கொரியாண்டர் லீஃப். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வேக வைக்க போகிறோம். அண்ட் இன்னொரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம நல்லா சாட்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேனில் பார்த்தீங்கன்னா தண்ணி, உப்பு, நூடுல்ஸ் இது 3மே போட்டு நல்லா வேக வைங்க. ஸோ அது வேகிற கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்னொரு சைட் பேன் எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நமக்கு 2 minutes ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் போட்டுக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வெஜிடபிள்ஸ் 70% குக் ஆனால் மட்டும் போதும். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஸோ இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ முட்டை உடச்சி ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஸோ முட்டை நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா நூடுல்ஸ், ஸோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. மேலே நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. Tada, bye bye.